வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு ஆதினியின் கதைகள். பேசிக்கிட்டு இருக்கிறது உங்கள் ஆதினி. இன்றைக்கி கதை என்னன்னு கேட்கலாமா? நானும் பப்புவும் டைனோசர்ஸை எப்படி பார்த்தோன்னு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒன்றுமே புரியலை. எப்படி பார்த்துருப்போன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு எப்படா காலையில் ஆகும்னு ஆயிடுச்சு. முதல் வேலையாக இதை போய் நான் வெண்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருந்தேன். காலையில் ஆச்சோ இல்லையோ வேகமாக எஞ்சி நான் வெண்பா வீட்டுக்கு போயிட்டேன். சத்தம் போட்டு கூப்பிட்டேன் வெண்பாவை. வெண்பா சீக்கிரம் வா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. வெண்பாவும் பதறி அடித்து ஓடி வந்தான். ஏன் அது நீ இப்படி கத்துற அப்படின்னு கேட்டான். வெண்பா, நேற்று நானும் பப்புவும் டைனாசர்ஸை பார்த்தோம் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னேன். அதுக்கு வெண்பா சொன்னா, நானும் தான் பார்த்தேன் அப்படின்னா. என்னது, நீயும் பார்த்தியா? எப்படி பார்த்த அப்படின்னு நான் கேட்டேன். கனவுல பார்த்த ஆதினி அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரே கோவமாக வந்துடுச்சு. வெண்பா, நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? நான் நேர்லேயே டைனோசர்ஸை பார்த்தேன்னு சொல்கிறேன். இதே டைமுக்கு தான் நேற்று நான் பார்க்குக்கு போனேன். வா போகலாம். நம்ம அங்கே போய் ஒரு சேரில் உட்காந்து பேசினோன்னா கண்டிப்பாக டைனோசர்ஸ் வரும். நான் நினைக்கிறேன் அந்த சேரில் ஏதோ பவர் இருக்குது அப்படின்னு. வா 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 அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டேன். நானும் அந்த சேரில் போய் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் பேசுகிறது மத்தியானமே ஆகிப்போச்சு. ஆனால் எந்த டைனோசர்ஸும் வரவே இல்லை. வெண்பாக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துடுச்சு. அது நீ போதும், உன் கற்பனையெல்லாம் போதும், தயவு செஞ்சு வா போகலாம், மத்தியானம் ஆயிடுச்சு, காலையிலேருந்து நம்ம சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னான். வெண்பா ப்ளீஸ், நான் நிஜமாவே டைனோசர்ஸை பார்த்தேன், இன்றைக்கி ஏன் வர மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு நான் சொன்னேன். வெண்பாக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. வெண்பா என்னை ரொம்ப திட்டா. அது நீ போதும், உன் கற்பனைகள்லாம் போதும், இதோட முடிச்சுக்கோ, என்னை முட்டாளாக்க ட்ரை பண்ணாத அப்படின்னு திட்டிட்டு போயிட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன் வெண்பா என்னை இப்படி திட்டா அப்படின்னு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தேன். வந்து பப்பு பக்கத்தில் உட்காந்தேன். பப்பு பாரு, இப்படி என்னை வெண்பா திட்டா. நிஜமாவே நம்ம 2 பேரும் நேற்று டைனோசர்ஸை பார்த்தோம்ல. ஆனால் அதை சொன்னால் வெண்பா நம்பவே மாட்டேங்கிறா. என்னை பிடிச்சி திட்டா. இந்த மனுஷங்கள்லாம் ஏன் தான் இப்படி கோவப்படுறாங்களோ, எங்கிருந்து தான் இவங்கெல்லாம் வந்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பப்பு கழுத்தை தடவி கொடுத்தேன்னா, நேற்று போன மாதிரியே காட்டுக்குள்ளே போயிட்டோம். ஆனால் அந்த காடு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கங்கே பறவைகள் சத்தம், நீர்வீழ்ச்சி சத்தம் எல்லாமே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நம்ம ஊர் மாதிரி புகை கிடையாது, ரோடு கிடையாது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய உருவம். என்னன்னு அண்ணாந்து பார்த்தா ஒரு மனுஷ குரங்கு, அதுக்கு பின்னாடி ஒரு குரங்கு, அதுக்கு பின்னாடி ஒரு 2 குட்டி குரங்கு. எனக்கும் பப்புக்கும் ரொம்ப பயம் ஆயிடுச்சு. நேற்று ஓடினதை விட 2 மடங்கு வேகம். அப்படி ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஒரு ஆறு. இந்த ஆறுக்குள்ள ஃபுல்லாக முதலைங்க. இந்த பக்கம் குரங்கு, இந்த பக்கம் முதலைங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் பப்பு கிட்ட சொன்னேன், போச்சு பப்பு, நேற்றாவது நம்ம ஒளிஞ்சிக்கிறதுக்கு ஏதாவது மரம் இருந்துச்சு, இன்னைக்கு அதுவும் கிடையாது. ஐயோ, நம்ம இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது, நம்ம இப்போ எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த முதல்ல எங்கள் பக்கத்தில் வந்துடுச்சு. அவ்வளோதான், இன்னைக்கு நம்ம செத்தோம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த குரங்கு எங்கள் 2 பேர்த்தையும் தூக்கிடுச்சு. நாங்கள் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டோம். கொஞ்ச நேரம் கழித்து எணிச்சிட்டு பார்த்தா அந்த 4 குரங்கு எங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. ஐயோ, இதுங்க என்ன பண்ண போதுங்களோ நம்மளை அப்படின்னு. அதுலேருந்து ஒரு குரங்கு என்கிட்ட பேசிச்சு. பயப்படாத பாப்பா, நாங்கள் உங்களை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. எப்படி நீங்கள் மனுஷ பாஷை பேசுகிறீங்க? பப்புவெல்லாம் பேசவே மாட்டானே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, மனுஷங்கள்லாம் குரங்குலேருந்து வந்தவங்க தான், அதனால எங்களுக்கும் மனுஷ பாஷை பேச தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, ஓ, மனுஷங்கள்லாம் இப்படி தான் வந்தாங்களா அப்படின்னு. அப்புறம் எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட. அவங்க உடனே நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க. பனானா, வாட்டர்மெலன், அப்படி இப்படி நிறைய ஃப்ரூட்ஸ். நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு கிட்ட சொன்னேன், பப்பு, நான் பசிக்குதுன்னு சொன்னதே வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக தான். எனக்கு இப்போவே அப்பா அம்மாவை பார்க்கணும். இப்போ எப்படி நம்ம போகிறது? இவங்க நம்மளை கூட்டிகிட்டு போய் விடுவாங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே அவனை தடவை கொடுத்தேன். பார்த்தா நான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன். நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருக்குல்ல?
அது எப்படின்னு இந்த ஆதினி கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட சொல்லுவாள். இப்போதைக்கு பாய் குட்டீஸ்.